அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட தாந்திரிக பயிற்சி மையத்தின் சார்பாக பல ஜோதிட கருத்தரங்கள் நடத்தி கொடுத்து நம்மளை வளர்த்தெடுத்த ஜோதிட சான்றோர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைக்கி செந்தூரான் அறக்கட்டளையில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம். மாதம் ராமேஸ்வரத்தில் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் அமாவாசையில், மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி சம்மந்தமான விஷயங்களை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த செந்தூரான் அறக்கட்டளை அப்படின்னாலே நான் ஆரம்பித்து இப்போ போன வருஷம் 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த 1 இயரில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் வர்றேன். என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும், எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி தான். ஏதாவது ஜோசியர்கிட்ட போய் பரிகாரம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஏமாந்துருவாங்க. ஆனால் பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா? முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தில் நிறைய விஷயத்த கற்றுக்குங்க. ஆனால் தாந்திரிகமும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார் தாந்திரிகம்னா என்ன சார்? ஆமாம், நம்ம தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கே, ஏன் இல்லை? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கணும் அப்படின்னா, எப்போதும் பண வரவு திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே பண வரவு திருப்திகரமாக இருக்கணும். அப்போ இயல்பான ஒரு விஷயம் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சிறிய மண்கலசம் எப்படின்னா மூடியோடு இருக்கணும். அந்த மண்கலசத்தில் என்ன பண்ணணும், சிறிது உப்பு, சர்க்கரை, பச்சரிசி, புளி, பருப்பு, நவதானியம், புனுகு, குங்குமம், கஸ்தூரி, ஜவ்வாது, ஐம்பொன், சிறிய அளவு இல்லை ஒரு வலம்புரி சங்கு, சின்ன சங்கு, வலம்புரி சங்கு, வெற்றிலை பாக்கு போன்றவற்றை வியாழக்கிழமையே வாங்கி வைத்துக்கொள்ளணும். இதை வச்சுட்டிங்க. இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, ஒரு சிறிய மண்கலசத்தை எடுத்துக்கங்க. அந்த மண்கலசத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, பச்சரிசி, புளி, பருப்பு, நவதானியம், புனுகு, குங்குமம், கஸ்தூரி, ஜவ்வாது, ஐம்பொன்னா நம்ம ஒரு 5 காயினோ இல்லை ஒரு ரிங்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். சிறிய அளவு வலம்புரி சங்கு, சின்ன சங்கு, வலம்புரி சங்கு சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வெற்றிலை பார்க்க அதுக்குள்ளே வச்சு வியாழக்கிழமையும் வாங்கி வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, சரிங்களா? இதை என்ன பண்ணணும்னா, கலசத்தில் போட்டு மண் கலசத்துக்குள்ளே விபூதியும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூஜை அறையில் வச்சிடணும். பின்னர் மகாலட்சுமி மனதார வேண்டணும், தாயே நீ என்றும் என் குடும்பத்தில் இருந்து அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்யணும். இது இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, இந்த மகாலட்சுமி தாயை ஓம் தன தானிய லக்ஷ்மியே வசி வசி நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். என்ன அப்படின்னா, ஓம் தன தானிய லக்ஷ்மியே வசி வசி அப்படின்னு சொல்லி நம என்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கலசத்தை மூடி பூஜை அறையில் வச்சிடணும். வெள்ளிக்கிழமை தோறும் இதை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். இதை நம்ம இப்படியே எடுத்துக்கலாம், சரிங்களா? இது பண வரவுக்காக நம்ம ஒவ்வொரு பரிகாரங்களும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே சொல்லிட்டு தான் இருக்கோம். செல்வம் நிலைத்து நிற்க, நம்ம வீட்டில் செல்வ நிலை நிலைத்து நிற்க சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோமியம், தாமரை பூக்கள், சரிங்களா, சுத்தமான ஆடைகள், சரிங்களா, வீட்டில் இருப்பது சுபம். இதெல்லாம் வீட்டில் இருக்கணும் எப்போவுமே நம்ம வீட்டில். அப்போ தான் இது இருந்தாலே வீட்டில் என்ன ஆகும், செல்வ நிலை கண்டிப்பாக அப்படியே மாறாமல் இருக்கும். சரி, காலை எழுந்தவுடனே என்ன பண்ணலாம்? இந்த செல்வ நிலைக்கு தனது உள்ளங்கைகள், நம்மளுடைய உள்ளங்கையை நம்ம பார்க்கணும், இல்லை பசுவை பார்க்கணும், இல்லை கோயில் கோபுரத்தை பார்க்கணும், இல்லை இறைவனின் திருவுருவ படத்தை, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே என்ன ஆகும், நமக்கு நன்மை நடக்கும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது, சரிங்களா?